இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம என்எஃப்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐசிஐ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு. இதுக்கு முன்னாடி வந்து எஸ்பிஐ வந்து முன்னாடி வந்து எனர்ஜி ஃபண்ட் வந்து என்எஃப்ஓவில் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஐசிஐசிஐ பண்ணுறாங்க. இப்போ இதனோட என்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16ஆம் தேதியோட முடியுது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அலாட்மெண்ட் வந்து 22 ஜூலைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகிடும். என்ஏவி வந்து 10 இன்னும் 4 நாள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபண்ட் ஹவுஸ் ஐசிஐசிஐ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அசெட் வந்து டாப் 3ல் இருக்குது. ஓகேங்களா. இதோட பெஞ்ச்மார்க் எதை இது பண்ணுது அப்படின்னா நிஃப்டி எனர்ஜி டோட்டல் ரிட்டர்ன் அந்த இண்டெக்ஸை வந்து பண்ணுது. இதில் ரிலையன்ஸு, ஐஓசிஎல், பிபிசிஎல், ஸோ அதர் எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமமாக இதில் எவ்வளோ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா 100 ரூபா சிப் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லம்சமாக பண்ணும்போது மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எக்ஸிட் ஆகிட்டிங்க அப்படின்னா வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளார அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் லோடு 1% வந்து உங்களோட இதில் வந்து பிடிச்சிட்டு தந்துடுவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து 0.005 வந்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டேக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார வந்து ரிடீம் பண்ணுறீங்க அப்படின்னா 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், 1 இயருக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அந்த 10%ங்கிறது வந்து நீங்கள் 1 லட்சக்குள்ளார இருந்தீங்கன்னா கட்ட தேவையில்லை. பட் ஷார்ட் டேர்மாக பண்ணும்போது 15% ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதில் வந்து அப்ளை பண்ணி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரிஸ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட அட்வைசர்கிட்ட செக் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்எஃப்ஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.